This video sponsored by SBO Digital Marketing. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப். இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா மொபைல் பேஸ் பண்ணி இருக்கும். இந்த ஜாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து ஷேர் பண்ணுறது மூலமாகவும் கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணுறதுனாலும் மந்த்லி பார்த்தீங்கன்னா 8,000 வந்து 20,000 வரைக்கும் மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதில் வந்து ஜாயின் பண்ண விருப்ப உள்ளவர் டிஸ்கிரிப்ஷன் வந்து கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அது கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப். இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது ஆர்ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து விட்டுருக்காங்க. அதற்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை வந்து எப்படி வந்து அப்ளை பண்ண போகிறோன்ட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்கு வந்துருக்குங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே வந்து இருக்காங்க பாருங்கள். நான் டெக்னிக்கல் ப்ரொஃபஷர், அதாவது அண்டர் கிராஜுவேட், நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணாலே போதும். இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி. இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வந்து வெளியிட்டிருக்காங்கன்னா 27 அக்டோபர் 2025 அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா 28/10/2025 இதற்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 27/11/2025 அன்றைக்கோடு பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்றது இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டர் டிக்கெட் கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 2,424 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 21,700 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர் மந்த் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கிளர்க்கு டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 394 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 19,900 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெர் மந்த் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 163 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 19,900 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெர் மந்த் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளர்க் வந்து பார்த்தீங்கன்னா 77 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 19,900 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 3,058 வேக்கண்ட் வந்து டோட்டலாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் வேக்கண்ட். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்றது வந்து கீழே வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதற்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா SC ST எக்ஸர்வீஸ்மென் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 250 வந்து நீங்கள் வந்து பே பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணாலே போதும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 3 இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 12th பாஸ் பண்ணாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னா எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எடுக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 4 வகையான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. 4 வகையான வேலைவாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்குன்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 2 டெஸ்ட் வந்து இருக்குன்றது வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ண போகிறன்றது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்கிட்டே இங்கே வந்து பாருங்கள், கிளிக் யுவர் அப்ளைன்னு இருக்கு பாருங்கள். இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பேஜுக்கு போய்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் அக்கௌண்ட் வந்து இதில் வந்து கிரியேட் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் இருக்கு பாருங்கள். இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மேலா ஃபீமேலான்றது வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணிட்டுனா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆகிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாகின்ன்றதை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாகின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கான OTP வந்து சென்ட் ஆகும். உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் OTPன்னு இருப்பாருங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு OTP வந்து என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்களா அந்த ஸ்டேட்டோட நேம் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணுங்க. நான் வந்து சென்னைக்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டிக் பாக்ஸ் இருக்கு பாருங்க. அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நெக்ஸ்ட் என்டர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஃபில் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேரேஜ் ஸ்டேட்டஸ் வந்து கேட்கும். அது வந்து நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டஸோ மேரிடா அன்மேரிடான்றது வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய
ரிலேஷன் வந்து கேட்டிருக்கும். அது வந்து நீங்கள் வந்து இந்துவா முஸ்லீமான்றது வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதர் வந்து தெலுங்கான்றது வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து தமிழ்னா தமிழ் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து எதுன்றது வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாமினேஷனோட லாங்குவேஜ் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜில் எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்கிறது வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி ஃபைண்ட் வந்து கேட்டிருக்காங்க. 2 ஐடி ஃபைண்ட் வந்து எனக்கு வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் நெக்ஸ்ட்னு இருக்கு பாருங்க. இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸர்சைஸ் என்னன்றது வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எஸ்என்எஸ் கொடுங்க, இல்லைன்னா வந்து நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது வந்து கேட்டிருக்காங்க. ரைட் இந்த எக்ஸாம் வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸாம் வந்து எழுதிருக்காங்கன்றது வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர்ன்றது வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எஸ்என் கொடுங்க, இல்லைனா நாட் அப்ளைன்றது வந்து கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இங்கே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவோம். அதை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் பேஜுக்கு வந்து போகும். நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.